ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க மணி சார். ரொம்ப நாளாயிருச்சு. ஆமா, இன்டர்வியூ வந்து கொஞ்சம் வேலைப்பளு அதிகமா இருக்கிறதுனால வர முடியல. நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாங்க. இருக்கும்போது இந்த சமயமா வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி. கண்டிப்பாங்க. குருனாலே எல்லாருமே பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். நிச்சயம். நல்லது நடந்துராதா, ஒரு விடுவுகள் கிடைச்சிடாதா அப்படின்னு எடுத்துட்டு பார்ப்பாங்க. அதுவும் அந்த அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது எதை குறிக்கிறீங்க? அதிசாரம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பா விரிவா பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் அதிசாரம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அதாவது குரு 12 கட்டத்துல 9 கிரகத்துல குருவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கண்டிப்பா குருவுக்கும் மரியாதை இருக்கு. குரு அருள் இல்லையே ஒரு அருளும் இல்லை. குரு அருள் வேணும், அப்பதான் நமக்கு எல்லா அருளும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் குரு நல்லதை செஞ்சிருவாரா அப்படின்னா, சில லக்னங்களுக்கும் சில ராசிகளுக்கும் அவர் நல்லதே செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட முதன்மையான ராசி நான் நல்லதெல்லாம் செய்ய மாட்டேப்பானா ரிஷபம், 2வது துலாம், மீதி இருக்கிறவங்களுக்காக பார்த்து போட்டு கொடுப்பாரு. இந்த 2 பேர்த்துக்குமே பார்த்தாலே குருவுக்கு அதுக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு பிளானட் இந்த 2 ராசி. கும்பத்துக்கும் மகரத்துக்கும் ஒன்று பண்ணுவாருங்களா? அது ஓகே, அது ஒன்றும் ஃபேவரபிள் தான். ஒன்றும் பெருசா மைனஸ்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப மைனஸுங்கிறது இந்த 2 பேர்த்துக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட குரு அதிசாரம் ஆகிறார். அக்டோபர் 19 தீபாவளிக்கு முதல் நாள். சொல்ல போனா தீபாவளிக்கு சிறப்பு 48 டேஸ் அதிசாரமா இருப்பார். கண்டிப்பா ஒரு மண்டலம். அந்த 48 நாள் தீபாவளிக்கு ஜாக்பாட் மாதிரி. கண்டிப்பா ஏன்னா முக்கியமான பயிற்சி நினைக்கிறீங்க. கண்டிப்பா குரு வந்து கடகத்துல தான் உச்சமாகிறாரு. கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல மீண்டும் வர்றாரு. பெரிய விஷயம். 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் குரு அங்க வர்றாரு. கண்டிப்பா உச்ச ராசிக்கு அந்த உச்சம் பெற போறார். ஏன்னா குரு உச்சம் பெறதுங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கான அரசியல் இருந்து, நாடு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் இருந்து பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சில நாடுகள் பொருளாதாரத்துல உயரும், ஜெயிக்கும், இப்படி எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. இதுல நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கும் பண்ணலாம். 12 அதிசாரம் அப்படிங்கிறது என்ன? ஆமா, அந்த அதிசாரத்தை பத்தி கண்டிப்பா சொல்லிருக்கோம். ஒண்ணும் இல்ல சார், அதிசாரம்னு ஒன்னும் பயந்துக்க வேண்டாம். அதிசாரம் அப்படின்னா என்னன்னா, அதிவேகமா போன்னு சொல்றோம். சாரம்னா நகருது, அதிசாரம்னா வேகமாக நகருதல். அப்போ மிதுனத்துல இப்ப கோச்சாரத்துல இருக்காரு குரு. அவர் வேகமா நகர்ந்து எங்க உள்ள வர போறாரு? கடகத்துக்குள்ள. ஒண்ணும் இல்ல, சுத்திக்கிட்டே இருக்கிறவரு அப்படியே கொஞ்சம் பக்கத்துல காலை வைக்கிறாரு. மிதுனத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்காரு இல்லையா, குரு பயிற்சி ஆகி அவர் கொஞ்சம் அப்படி அதிசாரமாயி கடகத்துக்குள்ள லேசா உள்ள நுழைவர். இதுதான் அதிசாரம். வேகமாக நகருதல். அந்த ஒரு 48 நாளைக்கு அங்க வந்துருவார். அவரோட சுத்துல வேகமா சுத்தும் போது, இப்ப நம்ம ஒரு இடத்துல ரவுண்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா வேகமா சுத்தும் போது பக்கத்து ரவுண்டுக்கு போயிருவோம், இல்ல தள்ளி போயிருவோம் இல்லையா, அதுதான் அதிசாரம். அப்படி சுத்தும் போது அந்த கடகத்துக்குள்ள கொஞ்சம் 48 நாள் வந்துடுறாரு. அப்போ குருவின் பார்வை நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த 48 நாளைக்கு உள்ள வந்து எந்தெந்த ராசிக்கு எங்கெங்க பாக்குறாரு, என்னென்ன அதிசயங்கள் நடக்க போகுது, என்ன மிராக்கள் நடக்க போகுது, இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போறோம். 48 நாள்ல என்ன நடந்தது சார்? குரு நினைச்சா 4 மணி நேரத்துல ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. ஏன்னா இந்த பூமியை விட 400 மடங்கு பெரிய பிளானட் குரு. மீத்தேன் கதிர்வீழ்ச்சிகளை கொண்டது. ஒருத்தருக்கு குழந்தை கிடைக்கணும், பெரும் தனவான் ஆகணும், பொருளாதாரத்துல அள்ளி குவிக்கணும், வெளிநாடு போய் வாழணும், சமுதாயத்துல மதிப்பு மரியாதை கிடைக்கணும், பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கணும், கோயில் கட்டணும், குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணும், ஆச்சார அனுஷ்டானமா இருக்கணும், நல்ல நீட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும், மதிக்கத்தக்க நபரா இருக்கணும், நல்லவனா இருக்கணும், ஒரு நல்லவரா இருக்கணும். அப்படின்னா குரு தான். குரு பர்மிட் பண்ணாம நீங்க இருக்க முடியாது. கண்டிப்பா குருவுக்கு வந்து அவ்வளவு சக்தி. நீங்க எங்க இதிகாசங்கள் எடுத்தீங்கன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு குரு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் குரு. அர்ஜுனன் ஆகட்டும், எந்த சாமி எடுத்துட்டீங்கன்னா கூட அவங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க.
அப்ப அந்த குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மதிப்பு. அப்படிப்பட்ட குரு மேச ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு இப்ப 3ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு இல்லையா, என்ன பாடுபடுறாங்க தெரியுமா மேசராசிக்காரங்க? திடீர்னு இழப்புகள், திடீர் பிரச்சனைகள், திடீர் நெருக்கடிகள், திடீர்னு அவமானங்கள், இத்தனையும் மேசராசி இப்ப பாத்துட்டு இருக்கு. இப்போ இந்த குரு ஏன்னா கோச்சாரத்துல ராகு மாறினதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாங்க. 7.5 சனி வேற இல்லையா, டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாங்க. என்னால தாங்க முடியல, வேலை போயிருச்சு, அது திடீர்னு வந்து தப்பா நடக்குது சார், என்னால கஷ்டமா இருக்கு, இந்த அதிசாரம் எனக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறாரு. 48 டேஸ்க்கு மட்டும் 48 நாளுக்கு வர்றாரு. நிக்கிற இடத்த எப்பவுமே குரு வந்து பெருசா பிளஸ் பண்ண மாட்டார். பாக்குற இடத்துக்கு தான் உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் அதிகம். அப்ப நேரம் எங்க பாத்துறாரு? 8ஆம் இடம். நேரா 8ஆம் இடத்தை. அப்ப அவமானம் துடைக்கப்படுகிறது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது, பெரும் பணம் கூட வரலாம். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு யோகம், குழந்தை பிறப்பே இல்லாதவர்களுக்கு சரியாகும், உயில் சொத்து எழுதாதவர்களுக்கு உயில் சொத்து கிடைக்கும், ஆயுள் பலம், மரண பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு மரண பயம் நீங்கும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தட்டு தடுமாறி நகர்ந்துகிட்டு இருக்குன்னா அது பாசிட்டிவா மூவ் ஆகும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால், கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் வெற்றி, வளர்ச்சி, முன்னேற்றத்தை அனைத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்களுக்கு செல்பவர்களுக்கு இது யோகத்தை கொடுக்க போகிறது. 12ஆம் இடத்தை பார்ப்பதால் 2வது தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு அது பலம். இப்ப மேசராசிக்காரங்க யாராவது ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க, என்னால செய்யவே முடியல, ரொம்ப இறுக்கமா இருக்கு, பணமே பத்தாம கோயில் வேலையெல்லாம் நிக்குது அப்படின்னா இப்ப 12ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, கும்பாபிஷேகம் நடத்த போறாங்க, கும்பாபிஷேகம் தயாராகிறதுக்கு காசு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே போல 4ஆம் இடத்துல குரு வர்றதுனால வீடு, மண், மனை, பூமி சார்ந்த யோகங்கள், சிலருக்கு புதையல் யோகம்னு நான் சொல்லுவேன். 4-8 தொடர்பு, சிலருக்கு புதையல் யோகம். சார் ஒரு பூமி வாங்கினேன், அந்த பூமி இன்னைக்கு டபுள் மடங்கு ரேட்டு கேட்கறாங்க, கொடுத்துடலான் இருக்கிறேன், இது நல்ல காலம், கொடுத்துருங்க, மிஸ் பண்ணிடாம மேசராசிக்காரங்க கொடுத்துருங்க. இந்த வீடு கட்டுறதுல இந்த டைம்ல நடக்கும் கண்டிப்பா. சூப்பரா கேட்கு. 48 டேஸ் ஜாக்பாட் தான். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, கோடி நன்மை. மேசராசிக்கு இந்த குரு டபுள் ஸ்ட்ராங். ஐயா அடுத்து ரிஷபராசி. ஆமா, ரிஷபத்துக்கு குரு ஆகாத ஒரு ஆள் சார். முதலே சொன்ன மாதிரி. ஆமா, எதிரி. தான் முழுசா ஒருத்தனை எதிரியா நினைக்கிறாரு அப்படின்னா குரு ரிஷபராசிக்காரங்களை தான், துலா ராசிக்காரங்களை தான் எதிரியா நினைப்பாரு. ஏன்னா அது பிரபஞ்சம் அப்படித்தான் அமைச்சு கொடுத்துருக்கு, ஜோதிட சாஸ்திரத்துல அப்படித்தான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட குரு நீங்க உங்களுக்கு ஆகாதவரா இருந்தா கூட 2ஆம் இடத்துல இருக்கிறனால வருமானம் சமாளிச்சுக்கிட்டே இருந்தீங்க, வருமானத்தை புரட்டி எடுத்துட்டோம். இந்த 48 நாள் அவர் எங்க வர போறாருன்னா 3ஆம் இடத்துக்கு. 3ஆம் இடத்தில் குரு வருவது சிறப்பல்ல, உச்சம் பெறாரு. நீங்க மகிழ்ச்சி அடைய முடியாது. எது மகிழ்ச்சி அடைய முடியாது. உங்களை தொல்லை பண்ணும். என்ன மாதிரி தொல்லை பண்ணும்? சம்பந்தமே இல்லாம உங்களை டச் பண்ணி பார்க்கும், தொந்தரவு பண்ணி பார்க்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். செய்யாத குற்றத்துக்கு தண்டனை, ஒரே வரி. எப்படி? செய்யாத குற்றத்துக்கு உன்னை நம்ம மனுஷனா நம்பினேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? அப்படி செய்யாத குற்றத்திற்கு, தெரியாத குற்றத்திற்கு ஒரு பழிச்சொல்லு, அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட்டு, ரெக்கார்டு, உங்களுடைய ஆதார், பேனு, பேங்க் செக் புக்கு, பாஸ்புக்கு, உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. அப்படியே கொத்தா கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடாதீங்க. பஸ்ஸில் போனேன், ஃப்ளைட்டில் போனேன், ட்ரெயினில் போனேன், மறந்துட்டு வந்துட்டேன், இதெல்லாம் நடந்துடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு வர்றது நல்லதல்ல. அதே குரு அந்த 48 நாளைக்கு வர்றாருல, இடையில ஒரு 20 டேஸ் கழிச்சு வக்ரம் ஆயிடுவாரு. வக்ரம் ஆனார்னா மறுபடியும் ரிஷபத்துக்குள்ள போவாரு. அப்ப மறுபடியும் பாசிட்டிவ் ஆயிரும். ஒரு 28 நாளைக்கு. ஒரு 20 நாள் மட்டும் இந்த ரிஷபத்துக்கு வந்து கொஞ்சம் கடுசா இருக்கும், டிஸ்டர்பா இருக்கும். அதாவது வருகிற 19ஆம் தேதி. 19ஆம் தேதி இந்த குரு பயிற்சியில கொஞ்சம் போராட்டம் இருக்கும். அப்ப அந்த 48 நாள் ஒரு மண்டலம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல ரிஷபமும் ஒண்ணு. நீங்க நிதானமா இருங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா அவருடைய பார்வைப்பட்ட இடம் புனிதமாகுங்கிறான். அப்ப ரிஷபத்துக்கு 7ஆம் இடத்தை பாக்குறான். கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம், 2வது குழந்தை இல்லாதவங்களுக்கு 2வது குழந்தை, பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கு பலம், பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கு. அதே போல உங்களுக்கு மனைவியோட கருத்து வேறுபாடு இருந்தா சரியாகும். சம்மந்தி ஆகாம இருப்பாங்களா, 60 வயசு, நான் 58 வயசு, இவங்க சம்மந்தி ஆகக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா வெளிநாடு போயிட்டு வரக்கான வாய்ப்பு. அப்ப நேரம் 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், கேஸ் எல்லாம் இருந்தா ஜெயிக்கிறது,
எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தா விலகிறது, மைனஸையும் பண்றாரு, பார்வையினால பிளஸும் பண்றாரு. எப்பவுமே குரு பயிற்சி மட்டும் சார் மைனஸ் மட்டும் இருக்காது. எந்த அளவுக்கு மைனஸோ ஒரு கட்டத்துக்கு ஈக்குவலா பிளஸும் இருக்கும். அதனாலதான் ஒரு சுபருங்கிறோம். அதான் சுபருங்கிறோம். குரு அப்படிப்பட்ட ஒரு கருணைவான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் நேர 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபம், உங்களுடைய ஆசைகள் நிறைவேற பகுதி. ஆனா 3ஆம் இடத்துல இருக்கிற குருவுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருந்துதான் ஆகணும். ஆனாலும் 7, 9, 11 பார்க்கிறது ரொம்ப விசேஷம், யோகத்தை கொடுக்கும். அதனால நீங்க ஹாப்பியா இருங்க, பயந்துக்காதீங்க. சார் குரு ரிஷபத்துக்கு ஆகாது, 3ஆம் இடத்துக்கு வருது, எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லை சார், நேர குருவித்துறை போங்க, சோழவந்தான் பக்கத்துல சித்திர ரத வல்லப்ப பெருமாள் கோயில்ல இருக்கிற குரு பகவான் சக்கரத்தாழ்வாரும் அவரும் ஒன்னா இருப்பாங்க. அவருக்கு போய் மஞ்சள் பொடி தூவி 12 நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் லட்டு தானம் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, உங்க கஷ்டமெல்லாம் கரைஞ்சிரும். சூப்பர் சூப்பர். இதான் எளிமை பரிகாரங்கிறது. ஆமா, எளிமையான பரிகாரம், நிரந்தர வெற்றி. சிறப்பு. நம்ம ஸ்டைலே அதுதான். கடைசியா போட்ட வீடியோ 3.25 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்ல. கண்டிப்பா. அதெல்லாம் இறைவனுக்கு தான் நன்றி. எடுத்து போட்டோவே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவன் போட்டோவா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, நான் விளக்கு போட்டேன், நல்லா இருக்கு, இப்போ நிறைய மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. கண்டிப்பா. நம்மனால ஒரு 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா சேஃப். கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா, அடுத்து மிதுனம். மிதுனத்துக்கு ஜாக்பாட்டு. சூப்பர். ஜென்ம குருவா இருந்து அலைச்சல் போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன செய்ய, தெற்கையும் போக முடியல, வடக்கையும் போக முடியல, என்னதான் வழி சார், ஒரே குழப்பமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஒரு 48 நாளைக்கு கம்முன்னு ரிலாக்ஸா விடுறேன், தப்பிச்சுக்கங்கிறாரு. அப்ப 48 டேஸ்க்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. இதுதான் திடீர் அதிர்ஷ்டம். கடன் அடைச்சிருவீங்க சார். பெரிய விஷயம். லோனே கிடைக்கலன்னா லோன் கிடைக்கும் சார். லோனே கிடைக்கலன்னா லோன் கிடைக்கும். எப்படி கடன் அடைக்க முடியும் அப்படின்னா, மிதுனத்துக்கு நேரம் 6ஆம் இடத்தை பாக்குறாரு, 8ஆம் இடத்தை பாக்குறாரு, மிதுனத்துக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 6 என்கிற கடன், நோய், வழக்குகள், எதிரி, பகை, நெருக்கடி. 8ஆம் இடம் என்கிற நஷ்டம், சேதாரம், அவமானம், போராட்டம். 10ஆம் இடம் என்கிற தொழில். அப்ப கர்மஸ்தானம் ஆகிய தொழில் ஸ்தானத்தை பார்த்து 6, 8ஆம் இடத்தையும் பார்ப்பதால் எந்த அளவுக்கு உங்களை போட்டு கஷ்டப்படுத்தினாரோ, காயப்படுத்தினாரோ, குரு பிரச்சனையை கொடுத்தாரோ, உங்களை ரிலாக்ஸ் பண்ணவும் தயாராயிட்டாரு. அப்ப 2ஆம் இடத்துக்கு குரு வர்றது உங்களுக்கு ராஜ யோகம். நம்ம செயல சொன்னா ஒரு ஜாக்பாட். 48 நாள் பின்னி எடுக்க போகுது. தயாராயிக்கிங்க. பால் உங்க சைடு, கோல் போடுறதுக்கு ரெடி ஆயிக்கிங்க. ஆனாலும் ஒண்ணு சொல்லிடுறேன், என்னதான் பயிற்சிகளை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா கூட உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு பர்மிட் பண்ணணுங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பா. ஏன்னா நான் கமர்ஷியலா நம்ம பேசின வியூஸ் போகணுங்கிறதுக்காக பேசுற ஜோசியர் அல்ல. உண்மையை மட்டுமே, உண்மைத்தன்மையை மட்டுமே நான் எடுத்து சொல்கிற இடத்தில் இருக்கிறேன். அதனால இந்த இவ்வளவெல்லாம் நடந்துகிட்டு வந்தா கூட உங்க ஜாதகம் உங்களுக்கு பர்மிட் பண்ணுச்சுன்னா டபுள். அங்க கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு, தசாபுத்தி பலவீனமா இருந்ததுன்னா உங்களை லேசா அசைச்சு பார்க்கும். ஆனாலும் 2ஆம் இடத்தில் வருகின்ற குரு நிச்சயமாக உங்களை பாதுகாக்கும் என்பதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஐயா, அடுத்து கடகராசி. கடகராசியில குரு நட்சத்திரம் இருக்கு. புனர்பூசம் உள்ள உட்கார்ந்து இருக்கு. குரு உச்சமாகிற வீடு. உண்மையிலே கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பலம் உண்டு. ஏன்னா குரு உச்சமாக கருணை நிறைந்தவர்கள், கருணையே வடிவானவர்கள், கருணை நிறைந்தவர்கள். 12ஆம் இடத்துல குரு இருக்கு. 12ஆம் இடத்துல குரு இருக்கு. அப்ப 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதல்ல. விரய குரு. என்ன குரு? விரய குரு. அப்ப கடகராசி, கடக லக்னம், உச்ச நட்சத்திரம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 12ஆம் இடத்துல குரு இருக்கு. அவரோட பணம் எப்படி இப்போ கொடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு பாத்தீங்களா? விடாது இல்ல, அந்த கோச்சாரம் எல்லாத்துக்கும் வேலை செய்யும். இப்பெல்லாம் நல்லா தெளிவாயிருவாங்க. ஆமா, ஞானம் கிடைச்சிரும் சார். கஷ்டம் வர்றதுங்கிறது எதுக்காக? நீங்க ஹாப்பியா இருக்கிறக்கா? உங்களை சந்தோஷமாக மாற்றுவதற்கு, நீங்க சந்தோஷமாக வாழ்வதற்கு, வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்குன்னு ஒரு கருத்து. உங்களை சந்தோஷமானவரா மாத்திரக்கு தான் கஷ்டம் வரும். அதை இருள இருந்து ஒரு ஒளிக்கு தயாராகிட்டாங்க. ஏன்னா ஜென்ம குருவா வரும். இப்ப அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும். எப்படி? கடகத்துக்கு 48 நாள் ஒரு ஓட்டம், பரபரப்பு பயங்கரமா இருக்கும். கடகராசிக்கு அப்படியே ஒரு ஜென்ம குருன்னா சும்மா இல்ல, ஜென்மத்தில் குரு. ராமர் வனவாசம்ங்கிறான். ராமரோட நட்சத்திரமே அங்கே இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் ஜென்ம குரு வந்தா லேசா அசைச்சிட்டு போயிடும். கடகத்துக்கு மிதுனத்துக்கு மட்டும் ஜென்ம குரு வந்துச்சுன்னா என்ன செய்தின்னு கேட்டு. ஆனால் அந்த கடகத்துக்கு வருகின்ற குரு கடகராசிக்கு 5ஆம் இடம். எது? 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கிறது. பாகிஸ்தானத்தை பாக்குது,
5ஆம் இடத்தை பார்க்குது, புண்ணியஸ்தானம், பாக்கியத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களோட கசப்புகள், உங்களோட கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் துடைக்கப்படும். 48 days நல்ல யோகம். அதனால நீங்க எந்த தப்பும் மாற்றமும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த நேரத்துல எல்லாம் தொழில் பண்றது புதுசா ஆரம்பிக்கிறது 48 நாள்ல பெருசா ஒன்றும் பண்ணிட முடியாது. 48 நாள்ல பெருசா ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனாலும் 48 நாள்ல நீங்க எடுக்கிற முடிவு சாதகமா இருக்கும். ரொம்ப நாள் இழுவலி இருந்ததெல்லாம் இழுவரியா இருந்தது முடிஞ்சாலே நீங்க தப்பிச்சுக்கிறீங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம்னா ஹாப்பியா இருக்கலாம். ஒரு 48 daysல அப்படி. ஆனா கடகத்துக்கு ஒண்ணும் இல்லை, ரொம்ப இறுக்கமா இருந்தேன், நெருக்கடியா இருந்தேன், இப்ப நான் நல்லா இருக்கனால ஜாக்பாட் தானே. கண்டிப்பா அதைத்தானே சார் நம்ம ஜாக்பாட்னு சொல்றோம். கண்டிப்பா. அப்ப கடகராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடமான புண்ணியம், 7ஆம் இடமான மனைவி கணவன், 2வது குழந்தை, சம்மந்தி, வெளிநாடு, 9ஆம் இடமான வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம், பதவி பட்டம் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து, பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கங்கள் தீர்தல், கோயில் திருப்பணிகள், பதவி புகழ் பெயர் கிடைத்தல் எல்லாம் கிடைக்கும். ஐயா 9ஆம் இடம் பாக்குறதுனால தந்தைகிட்ட இருந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான மனக்கசப்பு இருந்தால் ரெடி. சூப்பர். ஐயா அடுத்து சிம்மம். அஷ்டமச்சனியால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா 11ல இருக்கிற குரு ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா சிம்மத்துக்கு. ஆனா அதே சிம்மத்துக்கு இப்போ 12ஆம் இடம். அப்ப 8ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல குரு. இது இறுக்கமான பீரியடு தான். கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ராகு கேது வேற, இதுல ராகு கேது வேற, ஜென்ம கேது. தீபாவளியை ஒரு இறுக்கமான கொண்டாட்டுமா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேண்டியதில்லை. கடவுள் இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக ஆறுதல் படுத்துவார். கவலையே பட வேண்டாம். சார் எப்படி சார் ஆறுதல் கிடைக்கும்? 8ல சனி இருக்காரு, ஜென்மத்துல கேது, 12ல குரு வர்றாரு. 12ல குரு வர்றது என்ன நல்லதா? அப்படி இல்லை. குரு பார்வைன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குரு பார்வை சொல்லிட்டு இருக்கோம். அவர் குரு பாக்குறாருன்னா எங்க பாப்பாருன்னா 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப உங்க ஆரோக்கியம் ரெடி ஆயிரும். சொத்தின் பேர்ல ஏதாவது வில்லங்கங்கள் கசப்பு இருந்தா நீங்க ரெடி பண்ணிடுவீங்க, பிரச்சனை இல்லை. வாகனம் புதுசா வாங்க வைப்பாரு. எத்தனை சிம்மராசிக்காரங்க தீபாவளிக்கு வண்டி புக் பண்றாங்கன்னு பாருங்க, 2 வீலர் 4 வீலர். ஏன்னா குரு பாக்குறாருல்ல, சும்மா இருக்க விடாது. இருக்குது எப்படியாவது ஒரு 10-20,000 ரூபாய் வச்சிருக்கிறோம், முன்ன பின்ன லோனை போட்டு எப்படியாவது ஒண்ணு பண்ணி தூக்கிடுவோம்னு போயிடுவாங்க. அப்ப பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள். தாயாருக்கு உடல் ஆரோக்கிய கெடுதி இருந்தா ரெடி ஆயிடும். புது வீடு மாத்துறேன், வாடகை வீடு மாத்திட்டு போறேன்னா மாத்திக்கலாம், நல்லா இருக்கும். அதே போல 8ஆம் இடத்தை பாக்குறாரு குரு. அப்ப 8ஆம் இடத்தை பாக்குறதுனால நிறைய அவமானங்கள், நெருக்கடிகள், சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு தீரும். இந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் குறையும்னு வச்சுக்கலாமே. ஒரு 48 நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பீங்க. 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. உணவு பழக்க வழக்கத்தை மாத்தி யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாம் பூஸ்டப் பண்ணி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, தீபாவளிக்கு எப்படி ஒரு 4 கிலோ ஸ்வீட்டை சாப்பிட்டுருவேன் சாமி நானு, சிம்மராசிக்காரங்க நானு அப்படின்னா, இந்த தடவை 1 கிலோவோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன் சாமி, ஏன்னா டயட்டுக்கு கொண்டு வந்துடுவாரு. அந்த மாதிரி எல்லாம் நம்மளது இருக்கும். அந்த குரு பயிற்சி 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சத்துருக்களை வெல்லுகிற யோகம். அந்த அரசு பணியில எல்லாம் இருப்பாங்கல்ல, அரசியல், அரசாங்கம், இதுல எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கடிகளை குறைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அவற்றுள் அசிங்கங்கள் மேக்சிமம் கொஞ்சம் குறையும். ஆனா 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்க தூக்கத்தை கெடுப்பாரு. அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் தூக்கத்தை கெடுப்பாரு. ஆனாலும் அவமானம், அசிங்கம், நெருக்கடி, போராட்டம், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறைஞ்சாலே பத்தாதா? கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆயிடலாமே, அதை நடத்தி கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கன்னி. கன்னி அருமை. யோகம் 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 சார். பாதகாதிபதி சார், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவரு உச்சம் பெறாரு சார். உச்சம் பெறட்டும். கோச்சாரத்துல 11ல குரு வர்றது உங்களுக்கு யோகம் தான். உங்களுக்கு உச்சமாகிறார். யார் உச்சமாகிறா? 7 குடையவன், 4 குடையவன். அப்ப கோச்சாரத்துல 48 நாள் வர்றாரு. சொத்து சுகம், தாயாருக்கு உடல் ஆரோக்கியம், மண்மனையில இருக்கிற பிரச்சனை தீர்தல், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை கிடைக்காதவங்களுக்கு குழந்தை, ரொம்ப நாள தாய்மை அடையாத பெண்களுக்கு தாய்மை அடைவது, அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பது, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்குவது, வெளியூர் வெளிநாடு செல்வது, படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு நிறைய அறிவுத்திறன் மேம்படுவது, அதே போல நிறைய சாதனையாளர்களை உருவாக்குவது, முன்னேற்றத்தை கொடுப்பது கன்னிக்கு யோகம். இவ்வளவுலாம் இருக்கு சார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராது, கிடைக்காத யோகம். ஆமா, ஸ்தான பலம் ஆயிடுறாரு அங்க போய். 11ஆம் இடத்தில் குரு வருவது யோகத்தில் யோகம். பிரமாதமான 11ஆம் இட குரு லாபம் சார். பேசுனா லாபம் சார்.
அந்த 48 நாளைக்கு இருக்காரு சார். ஏன்னா 10ல் குரு இருக்காரு. பதவி போய் வேலை போய் பதவியில பிரச்சனையாகி மன நிம்மதி கெட்டு எல்லாத்துக்கூடயும் சண்டை சலிப்பு கசப்பெல்லாம் உருவாகிகள்லாம் இருந்த நீங்க இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனீங்க. கன்னிக்கு 48 நாள் நடக்கிற இந்த குரு பயிற்சியில நீங்க செய்கின்ற முயற்சி, அதிசார குரு பயிற்சியில நீங்க செய்கின்ற முயற்சி பலிதமாகும். சிறப்பு சிறப்பு. கன்னிராசி அன்பர்கள். அப்புறம் இன்னொன்னு, இந்த சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கோயில் கொடுக்கணும்னு. ஏன்னா 12ல வர்றதுனால எங்க போகணும்னா ஆவுடையார் கோயில், புதுக்கோட்டை ஆவுடையார் கோயில் போகணும். ஒரு வியாழக்கிழமைக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த 48 டேஸ்ல சிம்மத்துக்கு கொஞ்சம் ஜாக்பாட். அதை சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பா. அடுத்தது துலாம். ஆமா, நம்ம 2 பேர்த்துக்கு ஆகாதுன்னு பார்த்துருந்தோம். 2வது ஆளை பார்க்க போறோம். ரிஷபத்துக்கு பார்த்துட்டோம், இப்ப துலாமுக்கு பாக்குறோம். உங்களுக்கு 6 குடையவர், ஆனா கோச்சாரத்துல தான் வராரு. ஆனா 10ல வந்து உச்சமாகிறாரு. நீங்க தொழில ஜாக்கிரதையா இருங்க ராஜா. மெயினான விஷயம் வேலையில இப்பதான் வேலையில வந்து உங்களுக்கு பயமாவே இருக்கும். நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, வேலையில நமக்கு பிரச்சனை ஆயிருமோ, அவமானத்தை கொடுத்துருமோ, அசிங்கத்தை கொடுத்துருமோன்னு. ஆனா இங்கதான் குரு சொல்றாரு, ஏய் நான் இருக்கிற இடத்த கெடுத்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்குற இடத்த பலப்படுத்துவேன். இவ்வளவு நாள் உங்களுக்கு கசப்பா இருந்துச்சுன்னா இதையெல்லாம் நான் சரி பண்றதுக்கு தாண்டா கோச்சாரத்துல வரேங்கிறாரு. அப்ப என்ன செய்ய போறாரு? 10ஆம் இடத்துல இருக்கிற குரு நேரா உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்த்துருவாரு. 6ஆம் இடத்தை பார்த்துருவாருன்னா உங்களுக்கு யோகம். வேலையில இருக்கும் நெருக்கடி இருந்தா சரியாகும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும். அதிசார குரு பயிற்சி. இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுலாம், ஆமா கடன் அடைப்பாங்க, வழக்கு வெல்லுவாங்க. அப்புறம் ஏன் சார் 10ல் குரு பதவி பறிக்கும்? சிலருக்கு இது நடக்கும். அப்போ உங்க தசாபுத்திக்கு நீங்க வந்துடணும். மோசமான தசாபுத்தியா இருந்தா உங்களை டிஸ்டர்பும் பண்ணும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல 2ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. வருமானம், வரவேண்டிய பணம், கொடுக்க வேண்டிய பணம் இதெல்லாம் வந்துடும். உங்களுக்கு யாராவது கொடுக்கணும்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. தேடி கொண்டு வந்து இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஒரு 20 லட்ச ரூபா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டும் போவாங்க. பணம் வாங்கினவரு கண் தென்படலாம். இத்தனை நாள் தலைமறைவா இருந்தான், இப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ போகலாம். இப்ப பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு சேலத்துல ஒரு பெரிய நிறுவனம் இருந்தது. அதை வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது பண்ணிட்டாங்க. இப்ப அந்த சொத்துக்களை எல்லாம் வித்து கோர்ட் என்ன தீர்ப்பு போட்டிருக்குன்னா, பயனாளர்களுக்கு வந்து பிரிச்சு பணத்தை கொடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு ஜாக்பாட் தான். கண்டிப்பா. திடீர்னு பாருங்க, குரு உச்சமாகும் போது இந்த பிராடு பண்றவன், பித்தலாட்டம் பண்றவன் பூரா சிக்கிறான் பாருங்க, மாற்றான் பாருங்க. குரு உச்சத்தை நோக்கி வருது பாருங்க. வரும்போது யார் எங்கெல்லாம் தப்பு நடக்குதவங்க அங்க பூராமே லாக் பண்ணுவார், தண்டனை கொடுக்குவார். லாக் பண்ணி உங்களை என்ன செய்தின்னு கேட்பாரு. அதே போல உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப தாயாரோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். அந்த அம்மாவுக்கு வந்து மரண பயம் இருந்திருக்கலாம், கீழே மேல விழுந்திருக்கலாம், இதெல்லாம் சரியா. துலாமுக்கு அருமையா இருக்கு. இவங்களும் குருவித்துறை குரு பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது. சிறப்பு. ஐயா, அடுத்து விருச்சகம். ஐயா, விருச்சிகத்துக்கு குரு ஜாக்பாட் 8ஆம் இடத்துல இருக்காரு. நஷ்டம், சேதாரம், அவமானம், வட்டி, கடன், நோய், வழக்கு, தலைமறைவு, அப்ஸ்காண்ட், தொல்லை, 10ஆவதுக்கு 5ல சனி வேற, சுகஸ்தானத்துல ராகு வேற, தொழில் ஸ்தானத்துல கேது வேற, 8ல குரு. பாவம் உண்மையிலேயே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த 48 டேஸ் பொன்னான நாள், ஆறுதலான நாள். முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் குரு. எங்க பார்ப்பாரு? முயற்சி ஸ்தானத்தை, பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார். 12ஆம் இடத்தை பார்ப்பார். சார் தூக்கம் வர மாட்டேங்குது சார், அலைச்சல், மன உளைச்சல் சார், எதை தொட்டாலும் சார் ஏமாத்துறாங்க சார். எப்படி ஏமாத்துறாங்க? விருச்சிக ராசிக்காரங்க ஃபீல் பண்றாங்க. நல்ல கூட இருந்தவங்க எல்லாம் விலகி போயிட்டாங்க சார், ஏமாத்துறாங்க சார், தாங்க முடியல சார், சொன்னா அழுக வந்துடும் சார், எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கூலிங்கான பீரியட், ஹாப்பியான பீரியட் அந்த 48 டேஸ். எஸ், 48 டேஸ் நல்லா இருக்கும் மனசு. 48 நாள் அப்படியே, ஒரு 48 நாளுங்கிறது ஒரு மண்டலம். 48 நாள் ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சாலே நம்ம அடுத்தது நகர்ந்துக்குவோம். கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அப்ப இந்த 48 நாளை பொற்காலமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரங்க. சிறப்பு, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து தனுசு. தனுசுக்கு 8ஆம் இடத்துக்கு குரு வராரு. கொஞ்சம் வாகனங்கள்ல பார்த்து போங்க. அம்மாவோட கருத்து வேறுபாடு இருந்தா சரியாகும். புது வாகனம் வாங்குறதுக்கு, பழைய வாகனம் விற்கிறதுக்கு யோசனை வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. வீடு, காடு, தோட்டம், கால்நடைகள் இதையெல்லாம் கசப்பா இருந்ததுன்னா சரிப்படுத்திக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு. வரவேண்டிய பணம் வரும். ஆனா இதுல குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 8ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறாரு. இது என்னன்னா பணபரஸ்தானம்.
எனக்கு தெரிஞ்சு 12 ராசிகள்லயுமே ம். தனுசு ராசிக்கு ஸ்பெஷல் ஜாக்பாட் இருக்கு. ம். 8 8ல வர்றாருல, ம். வந்து நேரம் எங்க பாக்குறாரு? 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப 8ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவது என்பது ரொம்ப விசேஷம். திடீர் தனவரவி பணவரவியும் கொடுத்துருவாரு. இந்த ஷேர்ஸ்ல எல்லாம் இருக்காங்கல்ல ஆமா. தனுசு ராசிக்காரன், அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஜாக்பாட் கிடைக்கும். வர வேண்டிய பணம் வந்துரும். வர வேண்டிய பணம் வரும். ம். அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு பலம். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க வாக்குக்கு இனிமேல் மரியாதை இருக்கும். ம். நீங்க சொன்னா இனிமேல் கேட்பாங்க. கேட்பாங்க. நீங்க சொன்னா கேட்பாங்க. கேட்பாங்க. உங்க அம்மாவே நீங்க சொன்ன இனிமேல் கேட்பாங்க. இவ்வளவு நாள் சண்டை சச்சரவோட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா இப்ப சரியாகும். ம். சரியாயிரும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், சம்பள உயர்வு அப்படியே சரியாயிரும். சார் நான் ஒரு கடன் ரொம்ப நாள் ஒருத்தர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப எல்லாம் ஒரு மாதிரியா பேசிட்டாங்க சார், இப்ப நீங்க கொடுத்துருவீங்க. வருமானம் வந்தா தானே கொடுக்க முடியும். இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப வந்து கொஞ்சம் குறையும். ம். அதுல மட்டும்தான் இப்ப அடுத்தது அதான் சொல்ல வர்றேன். ம். ம். கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்ல கவனமா இருக்கு. ம். தேவையில்லாத சந்தேகங்கள், ம். மன அழுத்தங்கள், கசப்புகள் எல்லாம் எட்டி பார்க்கும். அப்புறம் ராஜா இப்படி எங்கேயோ போயிட்டு வர மாதிரி தெரியுது மீண்டும் மீண்டுமா அப்படிம்பாங்க. நான் எங்கேயும் போகல, நம்ம சும்மா தான் போயிட்டு வந்தேன். அப்படியா அப்படின்ட்டு வேணுக்குனே வேண்டுமென்றே புரளிகளை கிளப்புவது, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வரலாம். கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவம் கிடைக்கும், ரிலாக்ஸ் ஆகும், மருந்து மாத்திரைகளால குணமாகும், நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. ஐயா அடுத்து மகரங்க ஐயா. 7.5 சனி முடிஞ்சது. ஒரு 8 வருஷமாவே ஒண்ணுமே இல்லை. ஆமா, 6ல குரு வேற போயிட்டாரு. 2ஆம் இடத்துக்கு ராகு, பேசுனாலே பிரச்சனை. 8ல கேது. எதுக்கு வியாதி வந்துச்சு, ஏன் வம்பு வழக்கு வந்துச்சு, ஏன் ஆக்சிடென்ட் ஆனேன், ஏன் கீழே விழுந்தனே ஒன்றும் தெரியல சாமி. துரோகம், துரோகங்களை வந்து அள்ளி கொடுக்குறாங்க சாமி, தெரியல சாமி. இப்ப 7ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. 48 நாள் அதிசாரமாய் நேரம் எங்க பாக்குறாரு? ராசியை பார்த்துருவாரு. அவரையே பார்க்கிறாரு. 48 நாளைக்கு உங்களுக்கு குருவினுடைய நேரடி பார்வையில் இருக்கின்ற ராசியில் முதன்மை ராசி மகரம். தெளிவு பிறகு சார் குரு பாக்குறாருங்க, நேரம் அவரையே நேரா பாக்குறாரு. குரு பார்வை 180 டிகிரியில் உட்கார்ந்து உங்களுக்கு எவ்வளவு ஞானம் பிறக்கும் தெரியுமா? ஆரோக்கியம் மேம்படும், தெளிவு பிறக்கும், மரண பயம் போகும், கசப்புகள் நீங்கும், கவலைகள் பறந்தோடும். இனிமேல் வந்து உங்க மேல வீண் பழி, தேவையில்லாத கசப்புகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க சரியாயிரும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போய் நான் நல்லா இருப்பேன், எனக்கு எந்த கவலை இல்லை சார். குரு பாத்துறாரு சார். யோகம் சார், யோகத்தை அள்ளி கொடுத்துருவார் சார். நீங்க 48 நாள் உங்க காட்டுல மழை பட்டையை கிளப்புங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா அடுத்து கும்பங்க ஐயா. கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல, ஏற்கனவே கும்பத்துக்கு வந்து 7.5 ஜென்ம ராகு, 7ல கேது, எல்லா வகையிலையும் மனக்குழப்பம். எதை செய்யலாம், எதை விடலாம், எதை வந்து பண்ணலாம் பண்ண வேண்டாங்கிறது அவங்களுக்கே புரியல. ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்காங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்களை இழந்துடுறாங்க. உறவுல அப்பா அம்மா ரொம்ப முக்கியமானவங்களை எல்லாம் இப்ப இழந்திருக்கிறாங்க கும்பத்துக்காரங்க. நிறைய தொந்தரவும் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட கும்பத்திற்கு 2ஆம் இடத்தையும் பார்த்துறாரு. தனத்துக்கு குறை இருக்காது. 12ஆம் இடத்தை பாக்குறாரு. கொஞ்சம் தூக்கம் எல்லாம் இல்லை சார்னா, நீ கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும் நேரம். அப்புறம் எங்க பாத்துறாருன்னா நேர 10ஆம் இடத்தை பாத்துறாரு. தொழில் நல்லா இருக்கும். ஆனா 6ஆம் இடத்துல குரு வருது. யாரையும் பகச்சுக்காம பாத்துக்கு. போன்கின்னு பேசும்போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க. ஏன்னா அந்த ஆளை வச்சுட்டே அவர் ஸ்பீக்கர் போட்டு கேட்டுட்டு இருக்கலாம். அவரை பத்தி நீங்க தப்பா பேசிட்டு இருந்தா அவர் இவர் கூடவே இருப்பார். ஸ்பீக்கர் போட்டு பாரு, உன்னை பத்தி என்ன பேசுறான் பாத்தியா. இதெல்லாம் 6ல் குரு, ஊரில் பகை. எல்லா இடத்துலயும் பகை பண்ணும். அப்போ நிதானமா இருக்கும். வார்த்தைகள் யூஸ் பண்றது பார்த்து யூஸ் பண்ணணும். ஹெல்த்தை பார்த்துக்கணும், ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கங்க. ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்கன்னா முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கங்க. ஆனா இதுல ஒரு ஜாக்பாட் என்னன்னா, வேலை தேடிட்டு இருக்காங்கல்ல, சூப்பர் வேலையா கிடைச்சது. எப்படி சூப்பர் வேலையா? 6ஆம் இடம் தான் வேலை, அடிமை வேலை. அங்க குரு உட்கார்ந்து இருக்காரு. அப்ப வேலையில போய் கெத்தா நீங்க உட்காருங்க. இதெல்லாம் பாசிட்டிவ். ஒரு மரியாதைக்குரிய வேலை. இறுதியா மீன ராசி. கண்டிப்பா மீனம். நேர 4ஆம் இடத்துல குரு இருந்திருக்காரு. துவைன்னு துவைச்சாச்சு. அலைச்சல், என்ன பண்றதுன்னு புரியல. 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. சார் குருவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சார். 5, 9, 11, 2 இந்த இடமெல்லாம் குருவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அது உங்க ராசி அதிபதி. அவர் 5ஆம் இடத்துக்கு வந்து நேரம் எங்க பாக்குறாரு? நேர ராசியவே பாக்குறாரு, மீனத்துக்கு. அப்போ உங்களுக்கு சந்திரனை குரு பார்க்கும்போது நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவேட் ஆகும். ஆன்மீகம், ஜோதிடம், சாஸ்திரம், சம்பிரதாயம் ரொம்ப பிடிக்கும்.
குழந்தைகளால் மன உளைச்சல் இருந்தால் சரியாகும். அதே போல் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பதவி ப்ரொமோஷன் முன்னேற்றம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பக்கா. அதே போல் 9ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு, 11ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. இதில் இருக்கிறதுலையே 12 ராசிகள்லையே ரொம்ப நல்லா ஒரு நிறைவான 48 நாட்கள் ஒரு நிறைவான ஒரு நிம்மதி கிடைக்குது. தீபாவளியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி 48 டேஸ் ரொம்ப நல்லா இருக்கு போகிற ராசியில் எனக்கு தெரிஞ்சு 12 ராசியில் ஓஹோன்னு இருக்கிற ராசி மீனம் தான். மீன ராசி தான். தீபாவளி பரிசு அவங்களுக்கு தான். தீபாவளி பரிசு மீனத்துக்கு தான். ஸோ எனிவே அனைவருக்கும் என் அன்பு கலந்த வாழ்த்துக்கள், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாதுகாப்பாக பட்டாசுகளை வெடியுங்கள், சுகாதாரம் இல்லாமல் வெடிக்காதீங்க. நம்ம நாடு நம்ம தான் சுகாதாரமாக பார்த்துக்கணும். என் அன்பு கலந்த வணக்கங்களை உங்களுக்கு உரித்தாக்கி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு உரித்தாக்கி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். வாராகி ஜோதிடத்தின் சார்பாக இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.